ஒரு வசனம் பாருங்க, அதுல 4வது வசனம், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். ஒரு அற்புதமான வார்த்தை, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். இந்த கோல் ஆடுகளை மேய்ப்பதற்கு, ஆகாரம் கொடுப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். அதான் கோல். வளைந்திருக்கும், இலைத்தழைகளை பறித்து போட்டு அந்த ஆடுகள் மேய்ந்து சந்தோஷமாய் போகும். அது ஒன்று. தடி எதுக்கு அப்படின்னு கேட்டால் சின்னதா இருக்கும் தடி. அது 2 காரியத்துக்கு பயன்படும். ஒன்று, சில ஆடு ரொம்ப சேட்டை பண்ணும் தெரியுமா, உங்களை மாதிரி ஒழுங்கா ஜெபிக்கிற இல்லை, பைபிள் வாசிக்கிற இல்லை, ஆண்டோடைய சித்தத்தினுடைய செய்வதில்லை, தப்பி ஓடுறது. சில ஆடு மந்தையில் இருக்காம தப்பி ஓடும் தெரியுமா. அந்த தடியை வச்சு ஒரு அடி கொடுப்பான். மொத்தம் அடி விழுந்த உடனே அந்த ஆட்டுக்கு தெரியுது, அது மேய்ப்பனுக்கு விருப்பம் இல்லை, ஒழுங்கா நான் மந்தையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நம்ம சிக்ஷிப்பதற்கு அந்த தடி, நம்ம தப்பு பண்ணும்போது அடி கொடுத்து சரிப்படுத்துவதற்கு அவசியம் தானே அது. அப்போ நம்முடைய பாதுகாப்புக்காக தானே. வழி விலகி போயிட்டா சிங்கத்தின் வாயில் அகப்பட்டு கொள்வோம், கரடியின் வாயில் அகப்பட்டு அழிஞ்சு போயிடுவோம்ல. இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசு சுற்றி வருகிறான்ல, அவன் வாயில் அகப்பட்டு நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அதனால தடியினால சரிப்படுத்துவது. 2வது முக்கியமான காரியம் என்ன தெரியுமா, அந்த தடி பாதுகாப்பின் தடி. ஒரு கரடி வந்தாலும் சிங்கம் வந்தாலும் அந்த தடியை வைத்து அடித்து அவன் விரட்டி ஆடுகளை பாதுகாப்பான். அதே மாதிரி தான் நமக்கு விரோதமாய் பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வந்தாலும் ஆண்டவர் அடி கொடுத்து அவனை விரட்டுவார். அப்போ ஒன்று, நமக்கு ஆகாரம் கொடுத்து போஷித்து பாதுகாக்க, இன்னொன்று நமக்கு சேதம் உண்டாகாதபடி பாதுகாக்க அவர் தடி வச்சிருவார். கோலும் தடியும் என்னை தேற்றும். இந்த 2மே ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது, மறந்துடாதுங்க. ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு நல்ல மேய்ப்பன், என்னை போஷிக்கிறீங்க, என்னை பாதுகாக்கிறீங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கலாம். இந்த நாள்ல கூட அவர்களுடைய எல்லா தேவையை சந்திப்பார். தினந்தோறும் அந்த ஆடுகள் எதை குறித்து அது கவலைப்படுமா, என்ன எனக்கு மேய்ப்பன் இருக்கிறார், அவர் கவனித்துக் கொள்வார் என்று விசுவாசத்தோட பெண் சொல்ல. நீங்களும் ஏசு இருக்கிறார், பிறகு எதுக்கு பயப்படுறீங்க? இன்னைக்கு உள்ள காரியத்துல எல்லாம் அவர் பார்த்து கொள்வார், உதவி செய்வார், தேவை சந்திக்கப்படும், குறைவை நிறைவாக்கப்படும். உங்களுக்கு என்ன தேவை இருக்கு அதெல்லாம் அவர் தருவார். அவர் நல்ல மேய்ப்பன். உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்களா, உங்களை பாதுகாப்பார். பயப்படாதங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய மந்தையில ஒரு ஆடாய் இருக்கேன்னு அர்ப்பணிக்கிறேன், நீங்க எனக்கு நல்ல மேய்ப்பனா இருங்க, முது கோலும் தடியும் என்னை தேற்ற சொல்றீங்களா. ஆண்டவரே, உம்முடைய மந்தையில் ஒரு ஆடாக ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு நல்ல மேய்ப்பனாக நீங்க இருக்கிறீங்க, முது கோலும் தடியும் என்னை தேற்றும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.